சிவாய நம. வினவுவோம் அறிவோம் 19. திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமா சன்னிதானம் சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. வினவுவோம் அறிவோம் 19. 19வது வினா, மன்மதனை வெல்வது எப்படி? இந்த வினாவிற்கான விடையை பண்டார சாத்திரங்கள் தொகுப்பில ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அருளிய சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் 82வது பாடலின் மூலம் காணலாம். ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தெளிவாக விடையளிக்கிறார். மன்மதனை வெல்வது இருக்கட்டும், முதலில் மன்மதனை நாம் ஏன் வெல்ல வேண்டும்? மன்மதனது அம்பால் புண்பட்ட மனத்தினருக்கு முக்தி இல்லை. மன்மதன் அம்பால் தாக்கு உறுபவர்களுக்கு முக்தி ஒருபொழுதும் கிடைக்காது. எனவே முக்தியை விரும்புபவர்கள், பேர் ஆனந்தத்தை விரும்புபவர்கள் மன்மதனை வெல்ல வேண்டுவது அவசியமாகிறது. சரி, மன்மதனை எப்படி வெல்வது? சிவபெருமானது அருள் நோக்கத்தை உற்றவர்களுக்கு, அவன் திருவருட் பார்வை பெற்றவர்களுக்கு மன்மதனே இல்லையாம் என்று சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகர் மிக அழகாக விளக்குகிறார். இதனை அவர் அருளிய சித்தாந்த சிகாமணி எப்படி கூறுகிறது தெரியுமா? மனம் கவர்ந்தாருக்கு இல்லை வரும் துறவு, மாயா சினம் கவர்ந்தாருக்கு இல்லை தெளிவே, அனங்கன் அம்பின் புண் உற்றாருக்கு இல்லை புனிதம், பொருந்தும் அரண் கண் உற்றாருக்கு இல்லை மதன் கான் என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தனது மிக அற்புதமான அந்த சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் 82வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். சரி, 19வது வினா என்ன? மன்மதனை வெல்வது எப்படி? பதில் என்ன? அரண் அருள் உணர்வது ஒன்றே மன்மதனை வெல்லும் வழி. அருள் உணர்வோம், மன்மதன் வெல்வோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவாவடுதுறை ஆதீனத்தின் 24வது குருமா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிகரது பொன்னார் திருவடிகளை பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.